அதன்படி நடக்க என்னை எங்களை நீர் நடத்துவீராக. वचन के अनुसार चलने के लिए मुझे और हमें अब चलाइए। எங்களால் முடியாத हमसे नहीं होगा प्रभु, நீர் எங்களை நடத்துவீராக. आप हमें चलाइए। எங்களை மறைத்து நீர் பேசுவீராக. हमें छुपाकर आप बातें कीजिए। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के मीठी मधुर नाम से मांगते हैं। மீண்டும் இயேசுவின் நாமம் எல்லாரும் கேக்குதா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். फिर से यीशु मसीह के नाम से आपको बधाई देते हैं। வாசகத்துல யோவான் என்ன அப்படியா? யோவான் 16 அதிகாரம் யோவானா 16 अध्याय 20 வசனம் 20वां वचन। மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. हालेलुया। உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. देखिए, संसार के लोगों के लिए और हमारे लिए जीवन अलग है। நம்ம உலகத்தார போல நம்ம நடந்தா அப்ப நம்ம உலகத்தார ஆயிடுவோம். देखिए, हम संसार के लोगों के समान जीवन बिताएंगे तो हम उन्हीं के समान हो जाएंगे। ஆண்டவர் சீசர்கள்ட்ட 2-3 அதிகாரத்துல பேசுறாரு. परमेश्वर चेलों के पास 2-3 अध्याय में बातें करते हैं। அதனால நீ உலகம் சந்தோஷப்படும், நீங்க அழுது புலம்புவீங்க. देखिए, संसार आनंद करेगा लेकिन तुम शोक पाओगा, அப்புறம் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்றாங்க. लेकिन तुम्हारा शोक आनंद में बदल जाएगा कर परमेश्वर यहाँ कहते हैं। உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். आपकी दुख आनंद में बदल जाएगा। இது எதை பற்றி சொல்றாங்கன்னா நம்ம உலகத்துல கொஞ்ச வருஷம் தான் இருக்க போறோம். देखिए, ये किसके बारे में परमेश्वर बताते हैं? इस संसार में हम कुछ सालों के लिए रहने वाले हैं நித்தியமா தேவனோடு இருக்க போறோம். और अनंत काल के लिए परमेश्वर के संग रहने இந்த वाले உலக हैं। வாழ்க்கைக்கு நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहती है कि संसार की जिंदगी के लिए हम दुख नहीं उठाना चाहिए। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். पहले परमेश्वर की राज्य और उनकी धार्मिकता को खोजो कर இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். और ये सब आपको साथ में मिलकर दिया जाएगा। இப்ப கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கோம். देखिए, अंतिम समय पर हम आए हैं। எங்க பார்த்தாலும் நம்ம துர்ச்செய்தியை கேட்கிறோம். देखिए, कहाँ भी बुरे समाचार को सुनने के लिए मिलता நம்ம है। ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். देखिए, हम सभी को प्रार्थना करना आवश्य है। வசனம் 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் நினைக்கிறேன். पहला तीमुथी 2 अध्याय 2 வசனம் 2 वचन। 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் पहले तीमुथी 2 अध्याय 2 வசனம். கதவு திறந்திருக்கு। दूसरा 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் கேட்கலையம்மா? पहला तीमुथी 2 अध्याय 2 वचन 2 वचन। நான் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. देखिए, परमेश्वर यहाँ कहते हैं कि हमें प्रार्थना करना चाहिए। ஏன்னா நம்ம எல்லா பக்தியோடும் देखिए, सभी भक्ति के साथ நல்லொழுக்கத்தோடும் और गंभीरता के साथ கலகம் இல்லாமல் अच्छे से जीवन बिताने के लिए, அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு विश्राम और चैन के साथ जीवन बिताने के लिए ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். राजाओं और सब ऊंचे पद वालों के निमित्त प्रार्थना करना चाहिए। இவ்வளவு நாள் ஆண்டவர் கூட இருந்தாங்க. देखिए, अब तक वो परमेश्वर के साथ ही थे चेले இப்பவும் ஆண்டவர் கூட தான் இருக்காங்க. और अब भी परमेश्वर के साथ ही है। அவங்க ஒவ்வொரு முறையும் கற்றுக் கொடுத்தாங்க. हर पल परमेश्वर उन्हें सिखाकर देते हैं, ஆனா அவங்க சரியா கற்றுக்கொள்ளல. लेकिन वो अच्छे से सीख नहीं पाए। இப்ப நான் போனா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. अब मेरे जाने के बाद आपके लिए अच्छा होगा कर परमेश्वर कहते हैं। 14 அதிகாரம் யோவான் 14 அதிகாரத்துல இருந்து அவங்க சொல்லிட்டு வராங்க ஆண்டவர். देखिए, यूहन्ना 14 अध्याय से परमेश्वर उन्हें बताकर आ रहे हैं, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன். आपके लिए मैं एक स्थल को तैयार करने वाला हूँ। நான் போய் தான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணணும். मुझे जाकर ही आपके लिए स्थल तैयार करना है। அப்படி சொல்லிட்டே வராங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல ஆண்டவர் உங்களை விட்டு போறேன்னு சொல்றது. वो कार्य चेलों के लिए पसंद नहीं था। நான் திரும்பவும் வருவேன். वापस मैं तुम्हारे पास आऊंगा, நான் சிலுவையில் அறையப்படணும். मुझे क्रूस पर चढ़ाना நான் है உயிரோட வருவேன். और जिंदा जीवित आऊंगा। நான் போய் தேற்றவாளனை உங்களுக்கு
मैं जाकर तसल्ली देने वाले के आपके पास भेजूंगा। அதான் நம்ம வாச பகுதியில பார்த்தோம். ऐसे ही हम 16 अध्याय में देखकर आए थे। 8ஆம் வசனம் 9 10 8 9 16ஆம் அதிகாரம் 8 யோவனா 16 अध्याय அவர் 8 9 வந்து 10 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசப்படியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபாதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுமோ என்னவோ விசுவாசத்தோட இருங்க. आपको स्तुति के साथ बैठना है कि ताकि आप सबको समझ में आए। எனக்கு தெரியுது கடினமான வேத பகுதின்னு. मुझे लगता है कि ये तो कठिन पवित्र शास्त्र है कर நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொல்றாங்க. देखिए पवित्र शास्त्र कहती है कि हमारी शोक आनंद में बदल जाएगा। அது என்னன்னா நிரந்தரமான ஒரு சந்தோஷம். वो अनंत काल की शांति है। நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. हमारे लिए एक संसार है। இப்போ அவர்ட்ட ஆண்டவர் சொல்றாங்க, அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்றாங்க, चेलों के पास परमेश्वर कहते हैं நான் போன பிறகு உங்களுக்கு தேற்றரவாளை நான் அனுப்புவேன். मैं जाने के बाद तसल्ली देने वालों को भेजूंगा। அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். पाप के विषय में और न्याय के बारे में, धार्मिकता के विषय में आपके लिए बताएंगे। வேதம் என்னத பாவம்னு சொல்லுது? देखिए पवित्र शास्त्र किस कार्य को पाप कर बतलाती है? வேதம் எதை பாவம்னு சொல்லுது? किस कार्य को पाप कर बतलाती है? முக்கியமா விசுவாசம் இல்லாதவங்க. ஆ? அவரை விசுவாசிக்காதவங்க. அது ஒரு தடவை நீங்க சொல்லல. அதாவது இப்ப நம்ம வாசம்ல अब हम पढ़े थे ना, அவர்கள் என்னை 9ஆம் வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தோம். 9वां वचन में लिखा है कि पाप के विषय में इसलिए कि वह मुझ पर विश्वास नहीं करते। இப்போ முக்கியமான பாவம் விசுவாசம் இல்லாம ஆண்டவரை நம்பாதது பாவம். मुख्य पाप है कि अविश्वास, परमेश्वर को ना विश्वास करना। அவரை நம்பணும்னா நம்ம போய் சொல்ல மாட்டோம். उसके ऊपर विश्वास रखते हैं तो हम नहीं झूठ नहीं बोलते அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய மாட்டோம். और उनके जो भी पसंद नहीं है वो कार्य அவர் हम नहीं அன்பா कर இருப்பது पाए। போல நம்ம ஒவ்வொருவருக்கும் அன்பா இருப்போம். वह जैसा प्रेम करते हैं हम भी एक दूसरे से प्रेम दिखातेंगे। இப்ப எதனால இதெல்லாம் வருது? விசுவாசம் இல்லாதனால தான் இதெல்லாம் வருது. ये सब कार्य क्यों आती है? हमारे अंदर विश्वास नहीं है इसके நான் लिए। போன பிறகு உங்களுக்கு தேற்றரவாளை நான் அனுப்புவேன். मैं जाने के बाद तसल्ली देने वालों को मैं भेजूंगा। நீங்க விசுவாசாதபடினால பாவத்தை குறித்தும் आप विश्वास नहीं करते हैं इसके लिए पाप के निमित्त நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் अब आप मुझे नहीं देखोगे, मैं अपने पिता के पास जाता हूँ। நீதி குறித்து और धार्मिकता के कारण எப்படி நீதியை குறித்து பேசுவாரு? कैसे धार्मिकता बारे में 2 बताएंगे? கொரிந்தியர் 5:21 சொல்லுது. दूसरा कोरिन्थियर 2:5 में ऐसा लिखा है, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ நமக்கு அவர் நீதி தந்துட்டாரு. देखिए परमेश्वर हमारे लिए धार्मिकता को दे दिए। இயேசு கிறிஸ்துவின் நீதியை நமக்கு தந்துட்டாரு. यीशु मसीह की धार्मिकता को हमारे लिए दिए है। பிதா பாவம் அறியாத அவரை நமக்காக நீதியாகும்படிக்கு அவரை ஒப்பு கொடுத்தாரு. पिता प्रभु को जो निष्पापी थे उन्हें हमारे लिए सौंपा दिया था। அதனால நம்ம ஆண்டவரை காணாட்டாலும் அவருடைய நீதி நம்மகிட்ட இருக்குது. हम परमेश्वर को नहीं देख पाते लेकिन उनकी धार्मिकता हमारे अंदर है। அதை பற்றியும் उसके बारे में இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே इस संसार की अधिपति न्याय किया गया, इसके लिए நியாய தீர்ப்பை குறித்தோம். न्याय के बारे में இப்ப ஆதாம்கிட்ட இருந்து அவன் களம் போய் சொல்லி பிடிங்கிட்டான். देखिए शैतान आदम को झूठ बोलकर उसे छीन लिया, அவன் திரும்ப வாங்கி தந்திருக்காரு. लेकिन परमेश्वर वापस उसे हमारे लिए लेकर அதை நம்ம दिए। சுதந்திரிக்கணும்னா उसे स्वतंत्रता करने के அவன் लिए சொன்ன வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். उसे कहा हुआ वचन को मानना चाहिए। நானும் நீங்கள் விசேஷித்தவர்கள். मैं और आप विशेष लोग हैं। இந்த உலகத்துக்காக கவலைப்படலாம், இன்னொரு உலகம் இருக்குது. इस संसार के लिए हमारे लिए चिंता उठाना आवश्यक नहीं है, और एक संसार है। அதுல நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும். हमारी शौक आनंद में बदलेगी। இந்த இதை பற்றி சொல்றாங்க, விசுவாசத்தினால பாவத்தை குறித்தும் विश्वास में पाप के निमित्त நீங்க என்னை காணாதபடினால நீதியை
आप मुझे देख न पाओगे, इसके लिए धार्मिकता के बारे में, உலகத்தின் அதிபதி நியாயந்திருக்கப்பட்டபடியா நியாய தீர்ப்பை குறித்தோம். संसार के अधिपति को न्याय किया गया, इसके लिए संसार के उस न्याय के लिए, அதை கூட நம்ம அழியாத படிக்கு उस शैतान के साथ हम ना मिटना நியாய चाहे। தீர்ப்பை குறித்து ஆவியானவர் நம்ம கூட பேசுவாராம். न्याय के बारे में परमेश्वर हमारे साथ बातें करेंगे। ஏசாயா 42 21 23 வாசிப்போம். ஏசாயா 42 உன் ஆடுகள் ஏசாயா 42 21 23 இந்த 21 और 22। இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னன்னு சொல்றேன். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். அது இல்ல கர்த்தர் தமது ஏசாயா 42 21 22। यहोवा को अपनी धार्मिकता के निमित्त 43 வச்சிருக்கோம். தப்பா வாசித்த 42 ஏசாயாவை பாரு. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். 23 உங்களில் இதற்கு செவி கொடுத்து உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? நம்ம 21ல பார்த்தோம். 21 में हम देखे, கர்த்தர் தமது நீதி நிமித்தம் यहोवा को अपनी धार्मिकता के निमित्त அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். ही यह बाया है कि व्यवस्था की बढ़ाई, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி व्यवस्था की बढ़ाई அதை மகிமை உள்ளதாக்குவார். अधिक करे। நம்ம வாழ்க்கையில நம்ம பேரை பெருமைப்படுத்தணும், நமக்குள்ள ஆசீர்வாதம்லாம் நமக்குரியது, நம்ம துக்கம் சந்தோஷமா மாறணும்னா வேதத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நானும் நீங்களும் வேதத்தின்படி நடக்கணும். देखिए, हमारे शौक आनंद में बदलना है तो परमेश्वर की पवित्र शास्त्र को महिमा करना चाहिए। ஏசாயா சொல்றார், உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் और யார்? ऐसा यहाँ कहता है कि तुम में से कौन इस पर कान लगाएगा, कौन ध्यान कर कर होनहार के लिए सुनेंगे। எத்தனை தடவை நம்ம வேதத்தை கேட்டாலும் நம்ம ஒவ்வொரு நிமிஷம் மனம் திரும்ப போதாமா? देखिए, कितने बार भी पवित्र शास्त्र को हम सुनते हैं, क्या हम हर पल मन फिराते हैं? நம்ம ஆவியின்படி நடக்கணும். हमें आत्मा के अनुसार चलना है। மாமிசம் பதில் செய்யும், देखिए, मांस बदला करती है, ஆவி அன்பு கூறும், लेकिन आत्मा प्रेम जताती है, மன்னிக்கும். क्षमा करती है। அவரை போல நம்மை மாற்றும்படிதான் அவர் சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். उन्हीं के समान बदलने के लिए परमेश्वर अपने आप को क्रूस पर त्याग दिए। சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்காது. चेलों के लिए परमेश्वर सिखा कर देते हैं। அப்போ இப்போ அவங்க எல்லாம் மனுஷர் போலதான் இருக்காங்க, விசேஷமா இல்ல. देखिए, ये चेले अभी सभी मनुष्य के समान नहीं है, वो विशेष रूप पर नहीं है। ஆண்டவர் போய் அவர் வலது பரிசுத்துல இருந்து அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியை அனுப்புதார். देखिए, परमेश्वर जाकर दाहिने बाजू में बैठकर पवित्र आत्मा को भेजते हैं। பரிசுத்த ஆவி அவங்ககிட்ட வந்த பிறகுதான் पवित्र आत्मा उनके अंदर आते ही அப்பவே பரலோகத்தை அவங்க அனுபவிட்டாங்க. तुरंत तभी स्वर्ग राज को महसूस करने लगे। அவங்க துக்கம் சந்தோஷமா மாறுது. उनकी शौक आनंद में बदल जाती है। பரிசுத்த ஆவி பெற்றிருக்கோம், நம்ம நிறைய பேர் பெற்றிருக்கோம், நம்ம சந்தோஷமா இருக்கமா? देखिए, हम कई लोग पवित्र आत्मा को पाएंगे, क्या हम आनंदित है? நம்ம வேதத்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்காரு. देखिए, पवित्र शास्त्र को परमेश्वर महिमा किया है, வேதத்தின்படி நம்ம நடக்கணும். उस वचन के अनुसार हमें चलना है। நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறணும். நம்ம அவர் சபைக்கு அவர் தலையா இருக்காரு. देखिए, एक दूसरे से हमें प्रेम जताना है। कलीसिया के लिए परमेश्वर ही सिर है சபை சரீரமா இருக்குது, और कलीसिया उनकी शरीर है, நம்ம எல்லாரும் சரீரத்துல ஒரு அவயவமா இருக்கோம். और हम सब उनके शरीर में एक एक अंग बनकर है। இதை நம்ம அறிஞ்சோம்னா நம்ம எல்லாருமே அன்பா இருப்போம். इसे हम जानकर चलेंगे तो हम सबके साथ प्रेम जताएंगे। இப்ப கையில ஒரு வலி இருந்ததுன்னா உனக்கு வலிக்கு அப்படின்னு நம்ம விரட்டுவோமா அந்த கையை? देखिए, यदि हाथों में एक दुख दर्द है तो हम हाथ को हटाएंगे क्या? கைக்கா என்னெல்லாம் செய்யலாமோ செய்வோம். हाथ के लिए क्या क्या कार्य कर सकते हैं, वो सभी कार्य को हम करेंगे। அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது, நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். इसी के बारे में कहा है कि हम एक दूसरे से प्रेम करना है कर कर। ஏசாயா 42 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து வாசிப்போம். एसाया 42:24 वचन से हम पढ़ेंगे। யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ?
அவருடைய வழிகளில் நடக்க மனதாய் இராமலும் அவருடைய வேதத்துக்கு செவிகொடாமலும் போனார்களே, இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். இப்படிதான் இந்த உலகத்துல இப்ப நடக்குது. நமக்கு கேட்கும் செய்தியை பூரா நம்ம கேட்கும். समाचार में ऐसी हो रही है, पूरा संसार में ऐसी कार्य हो रही है. ஜெபம் பண்ணுகிறவர்கள் கையில, மனம் திரும்புகிறவர்கள் கையில தான் இந்த தீமை வராதபடி குறைக்க நம்ம கையில கொடுத்திருக்காரு. देखिए, प्रार्थना जो भी करते हैं और जो भी पवित्र शास्त्र को मानते हैं, उन्हीं के हाथ में बुराई न आने की कार्य दिया है. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவரோட ஒப்புரவாகணும். देखिए, हर दिन हमें जांच कर परमेश्वर के साथ मेल मिलाप होना चाहिए. இஸ்ரவேலருக்கு இதை கற்றுக் கொடுத்தாரு, வேதத்தை சொல்லி கொடுத்தாரு, மகிமைப்படுத்தியிருந்தாரு. ஆனா அவங்க வேதத்தை கேட்கல. देखिए, इस्राएलियों को पवित्र शास्त्र और उनके वचन को सिखाया गया था, लेकिन वो उनको नहीं माने थे. அதனால அவருடைய கோபத்தை அவங்க ஊற்றினாரு. इसके लिए परमेश्वर अपने क्रोध को उन पर डाल दिए. தனிப்பட்ட மனுஷனுக்கும் மொத்த ஜனங்களுக்கும் இதுதான். வேதத்தை நம்ம கேளாம நடக்கும்போது நம்ம துக்கம் துயரம் எல்லாம் வருது. देखिए कि एक व्यक्ति के लिए और पूरे प्रजा के लिए परमेश्वर की वचन को न मानते समय दुख आ जाती है. முதல்ல எதுக்கட்டாலும் பயந்தாங்க சீஷர்கள். देखिए, पहले चेले हर एक कार्य के लिए डरते थे. பரிசுத்தாவி அவங்களுக்குள்ள வந்த உடனே தைரியம் ஆயிட்டாங்க. देखिए, पवित्र आत्मा उनके अंदर आते वो निडर हो गए. அரசுக்கு விரோதமாக ஆண்டவரை பற்றி பேசுதாங்க. देखिए, राज्य के विरुद्ध परमेश्वर के बारे में वो बतलाते हैं. அவங்க பயப்படல. वो नहीं डरे. எங்க இருந்து வந்தது? அவங்க துக்கம் போயிட்டு இப்போ. देखिए, यह कहाँ से आया था? उनकी दुख अभी चला गया. அப்ப இந்த உலகத்திலேயே நம்ம பரலோகத்தை அனுபவிக்க முடியும். देखिए, इस संसार में आप स्वर्ग राज को महसूस कर सकते हैं, अनुभव कर सकते हैं. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறு. அது நிரந்தரம். देखिए, इसके लिए परमेश्वर कहे कि आपके शौक दुख में बदलेगा, वह हमेशा के लिए है. ஏன்னா இந்த உலகம் சொந்தம் இல்ல. देखिए, इस संसार हमारे लिए नहीं है. ஒவ்வொரு நாள் நம்ம மனம் திரும்புறோம்னா हम हर पल मन फिराएंगे तो நம்ம சரீரத்துல உபாதிக்கப்படுகிறது நம்ம குறைக்கப்படும். देखिए, हमारे शरीर की वेदना कम होगी வேதனைகள் குறைக்கப்படும். और वेदनाएं कम होगी. இந்த ஏசாயா 42 அதிகாரத்துல நம்ம வாசித்தது, அவங்க வேதத்துக்கு செவி கொடுக்கல. इस ईसाया में हम जो पढ़े थे, लेकिन इजरायली लोग परमेश्वर को बात में नहीं आए. அதனால ஆண்டவருடைய கோபம் அவங்களுக்கு பற்றியது. इसके लिए परमेश्वर की क्रोध उन पर आया. ஆண்டவர் யோவான் 15 அதிகாரத்துல சொன்னாங்க, நான் மெய்யான திராட்சை செடி. யோவாना 15 में लिखा है कि मैं सच्चा दाखलता हूँ कर परमेश्वर कहते நீங்க हैं. திராட்சை கொடி. आप तो उसमें से डालियां हैं எங்க कर பிதா திராட்சை தோட்டக்காரர். और मेरा पिता दाखलता की देख संभालने वाला है. லூக்கா 13 அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். लूका 13 अध्याय में हम देखते हैं 6 இருந்து 9 வரைக்கும் 6 से 9 तक. அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆக்கினை தாமதப்படுத்துதார் இயேசு கிறிஸ்து. देखिए, हमारे दंड को यीशु मसीह दूर कर देता है. ஆண்டவர் சொல்றாரு, இது கனியே தரல, வெட்டி போடணும்னு. देखिए, ये अंजीर के पेड़ फल नहीं देता है, इसे काट डालना. அப்ப இயேசுவானவர் சொல்றாரு, இந்த ஒரு வருஷம் நீங்க பாருங்க. देखिए, यीशु मसीह कहते हैं कि इस वर्ष इसे रहने दो कर கொத்தி நான் எரு போடுவேன். इसके चारों ओर खोद कर कांद डालूं. கனி கொடுத்தா பாப்போம், இல்லைன்னா வெட்டி போடுவோம். यदि आगे को फले तो भला है, नहीं तो उसे काट डाल இந்த देंगे. வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். ये सब वचन को हम जानते நம்ம हैं. என்ன சின்ன தவறு செய்தாலும்
நம்ம பிள்ளைகளை அதை பாதிக்கும். देखिए हम कुछ छोटी गलती करेंगे तो भी वह हमारी बच्चे को आकर गिरेगा। நம்மளை மாத்திரம் பாதிக்காது, பிள்ளைகளையும் பாதிக்கும். केवल वह हमारे लिए हानि नहीं पहुंचाएगी, केवल हमारे बच्चों के पास भी आएगा। இப்போ சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமா இருந்தாரு, देखिए सामुएल परमेश्वर का प्रिय था, அவருடைய பிள்ளைகள் பிரியமா இல்ல. लेकिन उनके बच्चे परमेश्वर के प्रिय नहीं रहे। சரிதானே? சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமா இருந்தார், பிள்ளைகள் இருந்தாங்களா? सामुएल परमेश्वर के प्रिय रहे, लेकिन उनके बच्चे परमेश्वर के प्रिय रहे क्या? அவங்க லஞ்சம் வாங்கினாங்க. वो तो घूस लेने लगे। மோசே பேர் பெற்றவரா இருந்தாரு, मूसा बहुत महान थे, அதுக்கு பிறகு மோசேயுடைய பிள்ளைகள் பேர் பெறல. लेकिन उनकी समान उनके बच्चे उतना महान नहीं रहे। இப்படி பார்க்கும்போது நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்ப்போம். देखिए ऐसे कई पवित्र लोगों को हम देखने के लिए मिलता है, வேற பிள்ளைகள் அப்படி இருந்த மாதிரி தெரியல. उनके बच्चे उन्हीं के समान नहीं रहे। இந்த நிறைய புதகரை நம்ம பார்த்தாச்சு. कई उपदेशकों भी हम देखे हैं। நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கையில வரைபடமாக இருக்கோம். देखिए हम हर एक परमेश्वर की हथेली में चित्र बनाकर रखा है। நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவ சித்தம் நம்ம என்ன செய்யணும்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. परमेश्वर की इच्छा क्या है कर कर हमारे बारे में परमेश्वर लिख कर रखे हैं, அதை நம்ம அறிந்து கொள்ளணும். उसे हमें जानना चाहिए। என் பொறுப்பு என்ன அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ளணும். मेरा कार्य मेरा काम क्या है कर कर जानना चाहिए। யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாலே யோவான் बपतिस्मा पहला जन्म लेते ही யோவான் ஸ்நானகனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. योवान बपतिस्मा वाले के बारे में लिखा गया है। ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் பற்றி எழுதப்பட்டிருக்கு. यीशु मसीह की जन्म के पहले ही उनके बारे में लिखा गया है। யோவான் ஸ்நானனுடைய அம்மாவும் அப்பாவும் கர்த்தரிட்ட கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளுதாங்க. योवान बपतिस्मा की माता पिता परमेश्वर की जो भी आज्ञा दिया गया था वो पूरा प्राप्त पूर्ण तरीके से पालन करने लगे। லூக்கா 1:6 लूका पहला अध्याय 6 वचन। அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். நீதி உள்ளவங்களா இருந்தாங்க, ஆனா ஜெபம் பண்ணாங்க, பிள்ளை பிறக்கல. देखिए वो धार्मिकता से चले, प्रार्थना किए, लेकिन बच्चा नहीं जन्म हुआ। ஆசாரிய ஊழியம் செய்யும்போது அவர் தேவதூதன் தரிசிக்காரு, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். देखिए ये सब कार्य हम जानते हैं कि याजक के काम करते हैं, स्वर्गदूत उन्हें दिखाई देते हैं और बोलते हैं कि संतान होगा कर कर। அப்போ யோவான் ஸ்நானகனை பற்றி தேவதூதன் சொல்றாங்க. யோவான் बपतिस्मा के बारे में स्वर्गदूत ऐसे कहते हैं। 14-15 14 और 15 वचन में लिखा है, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அடுத்த வசனம் 16 16-17 வாசி. 16 और 17। அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலம் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அப்போ யோவான் ஸ்நானகன் பிறக்கும் முன்னாலே அவன் பிறப்பை பெற்று அவன் எப்படி இருப்பான்னு எழுதப்பட்டிருக்கிறது. देखिए யோவான் बपतिस्मा की जन्म उसके जन्म के पहले ही घोषणा किया गया है। அதே போல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு எழுதப்பட்டிருக்குது. देखिए उसी के समान हमारे जन्म के पहले हमें क्या क्या करना है कर कर लिख के रखा गया है। அதை செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். उसे करने के लिए, पूर्ण करने के लिए हम बुलाए गए हैं। அப்போ யோவான் ஸ்நானகன் பிறக்கும் முன்னாலே அவர் என்னெல்லாம் செய்வாராம்? देखिए யோவானா की जन्म की पहले ही ये सब घोषणा हुआ है, கர்த்தருக்கு முன்பாக அவர் பெரியவரா இருப்பாராம். क्योंकि वह प्रभु के सामने महान होगा। தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவியை நிறைஞ்சிருப்பாராம். वह अपनी माता के गर्भ ही से पवित्र आत्मा से परिपूर्ण हो जाएगा இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திருப்புவார். और इजराइल में से बहुत सारे के अनेक प्रभु परमेश्वर की ओर फिरेगा। நம்மளும் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு முன்னால திருப்பணும். देखिए हम भी प्रभु परमेश्वर की ओर फिराना चाहिए। இதே மாதிரி பவுல் பிறக்கும் முன்னாலே அவருடைய சித்தத்தை பற்றி எழுதப்பட்டிருக்குது. इसके समान ही पौलुस उनके जन्म के पहले ही घोषणा किया गया है। அப்போஸ்தலர்ல அவர் பவுல் என்ன செய்தாரு? இயேசுவை தெய்வமாக தொழுதவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கி
ஆசாரியர்கிட்ட கையெழுத்து வாங்கி ரொம்ப சித்திரவதைப்படுதார். देखिए प्रेरित में लिखा है कि पौलुस यीशु मसीह को जो भी प्रचार करता है उन्हें पकड़कर मारवा कर याजकों से सभी पत्र लेकर उन्हें दुख देता था। இப்ப தமஸ்குவிலையும் அடிச்சு நொறுக்கி கொண்டு வரணும்னு போறாரு. தமஸ்கு பக்கத்துல வரும்போது அப்போஸ்தலர் 9:6 வாசிப்போமா? प्रेरितों 9 அப்போஸ்தலர் पढ़िए। 9:6 अभी भी दमस्को में सभी को मारकर पकड़कर मारवाने के लिए जा रहा था। அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இப்ப பவுல் அவருடைய சித்தத்தை அறியாம இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவை வணங்குறவங்களை பூரா அடிச்சு காவல்ல போடுதாரு, துன்புறுத்துதாரு. देखिए पौलुस अपने बारे में क्या कार्य कर न जानते हुए सभी लोगों को जो भी यीशु मसीह को मानते थे उन्हें पकड़कर मारकर उन्हें बंदी बनाकर लेकर आते हैं। அவர் என்ன நினைக்காருன்னா, वो क्या जानता है? இதுதான் தேவ சித்தம்னு நினைக்காரு. यही परमेश्वर की इच्छा है कर जानता है। நம்மளும் நிறைய காரியங்கள்ல இதுதான் தேவ சித்தம்னு நம்ம நடக்கும். हम भी कई कार्य में यही परमेश्वर की इच्छा है कर हम जब चलते हैं। நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும். हमें हर लोगों को मन फिराना அது आवश्यक है। தேவ சித்தம். वही परमेश्वर की इच्छा है। மாம்ச ரீதியா வாக்குவாதங்களுக்கு இடமே இல்ல மனம் திரும்புதலுக்கு. देखिए मांस की तरह वाद विवाद करना शारीरिक तौर पर वो उसके लिए जगह नहीं है। இவெல்லாம் அவர் தேவ சித்தம் செய்தோம் அவர் நினைச்சிட்டு இருந்தார். पौलुस जानते थे कि हर दिन वो सोच रहा था कि वो परमेश्वर की इच्छा कर रहा है कर அவர் பிரயாணமா போகும்போது वो यात्रा करते समय தமஸ்குவுக்கு சமீபித்த போது दमस्को के निकट आते ही வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுத்தி வீசுது. देखिए आकाश से एक रोशनी उसकी आर पार घेर लेता है। அவரை சுத்தி பிரகாசத்தோனே அவர் கீழே விழுந்துடுறார். उसकी ओर प्रकाशित होते वो गिर पड़ता है அவர் ஒரு சத்தத்தை கேட்காரு. और वो एक आवाज को सुनता है, சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய்? सॉल सॉल तू क्यों मुझे वेदना இப்ப देता है। நம்மளும் தப்பு கணக்கு போட்டோம்னா நம்ம ஆண்டவரை துன்பப்படுத்துறோம். यदि हम भी ऐसे ही गलत हिसाब करेंगे तो परमेश्वर को दुख पहुंचाते हैं। மற்றவங்களுக்கு அன்பில்லாம நடந்தாலும் துக்கப்படுத்துறோம். दूसरे से अप्रेम से चलेंगे तो भी परमेश्वर को चोट पहुंचते உலகம் हैं। முழுவதும் உள்ள சபையில पूरे संसार की कलीसिया தேவ में அன்பு இல்ல. परमेश्वर की प्रेम है ही அதனால नहीं। ஆக்கினைக்கு தீர்ப்பு கொடுக்காரு ஆண்டவர். इसके लिए दंड दे रहे हैं परमेश्वर। அப்போ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்றாரு. जो दुख पहुंचाने वाला यीशु में ही हो कर यीशु मसीह कहते हैं। சத்தம் கேக்குது. वह आवाज को सुनता है, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? ए सॉल सॉल तू क्यों मुझे दुख देता है பவுல் कर சொல்றாரு, ஆண்டவரே நீர் யார்? वो वापस पूछता है कि आप कौन है। அது கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. तब परमेश्वर कहते तू दुख दे पहुंचाने वाला यीशु में ही हूँ कर முள்ளில் உதைக்கிறது கடினமா. खाटों में पैर रखना तुझे तकलीफ है कर வசனம் வெளிச்சத்துல நம்ம பார்த்தாதான் वचन की रोशनी पर देखते ही நம்ம மனம் திரும்புகிறோமா இல்லையான்னு தெரியும். हमें जानने के लिए मिलेगा क्या हम मन फिरते हैं क्या नहीं। இந்த உலகத்திலே நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும். देखिए इस संसार में ही हमारी शौक आनंद में बदल जाएगा। உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு நம்ம வேத படத்துல வாசிக்க கேட்டோம். पवित्र शास्त्र में पढ़े थे कि संसार में आपके लिए व्याकुल है कर அந்த உபத்திரம் நம்ம மட்டுப்படுத்த முடியாது. உபத்திரம் வராம இருக்காது. देखिए उपद्रव ऐसा नहीं है कि नहीं आएगा। அந்த உபத்திரம் நம்ம என்ன செய்யாது, மட்டுப்படுத்தாது, சந்தோஷமா இருப்போம். देखिए वह शौक हमें रुक आएगी नहीं, लेकिन हम आनंद होंगे। அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் इसके लिए पवित्र शास्त्र में लिखा है कि परमेश्वर की अंदर आनंद हो, वापस आनंद हो कर लिखा है। உங்களுக்கு சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு சாந்த குணத்தை செய்ய முடியல. देखिए हमारी कोमलता को सभी लोग जानना चाहिए कर लिखा है। सभी कुछ कर लिए लेकिन कोमलता मेरे अंदर नहीं है। என் கணவர் என் பேத்தி இவங்களுக்கெல்லாம் சாந்தமா இருக்க முடியல. मेरे पति और मेरे पोती के पास कोमलता के साथ नहीं रह पाती அப்ப हूँ, சமாதானம் இருக்காது. तब वहाँ शांति नहीं होगी। அப்ப நினைச்சு பார்த்தேன், நம்ம சாந்த குணம் எங்க இருக்குது? देखिए मेरा कोमलता कहाँ है कर मैं सोचने लगी। எங்க வீட்டுக்காரங்க நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க. मेरे पति जी अच्छे काम भी करते हैं, बुरा काम भी करते हैं। கெட்டது செய்யும்போது எனக்கு பொறுமை இருக்காது. बुरा काम करते समय मेरे अंदर धीरज नहीं रहती है। வெற்றி பெறணும். इसमें मुझे और आप में विजय पाना है। ஏன் பேத்தி நீ அப்படி செய்யக்கூடாது
செய்யக்கூடாது எப்படி செய்யக்கூடாதுன்னு அதிகாரம் பண்ண அவன் அடங்கவே மாட்டான். मेरे पोती को अधिकार से जताकर ऐसा नहीं करना वैसे करना है बोलेंगे तो वो कुछ नहीं करेगी. இன்னும் கற்றுக்கொண்டு வரேன். देखिए मेरे कितना उम्र हो गया, अब भी मैं सीख कर आ रही हूँ. அம்மா அம்மா பேசணும், தங்க தம்பியா இருக்கா. अब मैं उसे अच्छे से प्यार से कहती हूँ तो अच्छी सोने की तार बनकर रही है. யாரையும் அதிகாரத்தால் ஒண்ணுமே செய்ய முடியாது. किसी के पास अधिकार से काम नहीं कर पाएंगे. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம் தந்திருக்காரு. एक एक के लिए एक चिन्ह दिए हैं परमेश्वर. காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டாரு. देखिए पवित्र शास्त्र भी कहते हैं कि काइन के लिए परमेश्वर एक चिन्ह डाले थे. எங்க வீட்டுக்காரங்க காலு கீழே பதியாது. मेरे पति जी के पैर नीचे नहीं உள்ளங்கால் வந்து கீழே படியாது. नीचे की सोल नीचे नहीं आती है. அப்படிப்பட்டவங்க யாரும் அதிகாரம் பண்ண கேட்க மாட்டாங்க. वैसे लोग किसी भी अधिकार के काम में नहीं आएंगे. அவங்கள அன்பால தான் திருத்த முடியும். பார்க்க அவங்க நல்லவங்க, எல்லாரும் அவங்க நல்லவங்கன்னு சொன்னாங்க. सभी कहते हैं कि वो बहुत अच्छे हैं, लेकिन प्रेम से ही उनकी कार्य हो पाएगा. அதிகாரம் பண்ண அவங்களுக்கு நடக்கவே செய்யாது. अधिकार से उनकी कुछ भी काम नहीं होगा. அதே மாதிரி முடி இப்படி மேல மேல இருக்கவங்க எல்லாம் சொன்னா கேட்கவே देखिए किसी के बाल जैसे खड़े हैं ऊपर ऊपर, वो अधिकार में नहीं कुछ काम नहीं कर पाएंगे उनसे. அப்போ நான் ஒரு வீட்டுல அதை சொல்லியிருந்தேன். அவ கணவர் சொல்ல அவங்க சொன்னாங்களே உங்க முடி இப்படி இருக்குன்னு சொல்லி. ऐसा ये मैंने घर पर बताई थी, लेकिन वो पत्नी अपने पति के पास ऐसे ही बोलने लगी. वो तो कही थी कि जिसका बाल कैसा सीधा कड़ा है वो अधिकार के लिए नहीं झुकेंगे. அன்பு சகலத்தையும் சகிக்கும். प्रेम सभी को ढक लेगी. அன்பு சகலத்தையும் இணங்க பண்ணும். प्रेम सभी को मेल मिलाप அதை कराएगी. கற்றுக்கொள்ளாம நமக்கு அதிகாரம் இருக்குன்னு அதிகாரம் பண்ணா ஒண்ணுமே நடக்காது. ऐसे उसे न सीखकर हमारे पास अधिकार है कर हम अधिकार जताएंगे तो कुछ नहीं करने होगा. அது மாதிரி பவுல் நினைச்சாரு நம்ம செய்தது சரிதான் நினைச்சாரு. पौलुस यहाँ सोचने लगे कि मैं जो कुछ कार्य कर रहा हूँ वो सही है कर துன்பப்படுத்திக்கிற இயேசு நானே பயந்து நடுங்கிட்டாரு. तो दुख पहुंचाने वाला यीशु में कर वो कांपने लगा. அப்பதான் அவர் சொல்றாரு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். तब वो पूछने लगा मैं क्या करना है आपकी इच्छा है कर. அதுக்கு கர்த்தர் சொல்றாங்க நீ பட்டணத்துக்குள்ள போ, அதுக்கு உனக்கு சொல்லப்படும். तब परमेश्वर कहते हैं तू शहर के अंदर जा, तुझे बताया जाएगा क्या करना है कर. 9 அதிகாரம் 15 16. 9वां अध्याय 15 और 16. 9 प्रेरितों 9 15 और 16. அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் பிரஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சிறையில இருந்து கொண்டு அவர் எழுதுறாரு. वो बंदी गृह में रहकर वो लिखता है கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு நான் மறுபடியும் சொல்றேன். परमेश्वर के अंदर मगन रहो कर वापस मैं कहता அப்ப हूँ. உங்க சாந்தகுணம் எல்லா மனிதருக்கும் தெரிஞ்சிருக்கும். आपकी कोमलता सभी मनुष्य जान ले. ஏன் எல்லா மனிதருக்கும் தெரிஞ்சிருப்பதாகன்னு சொல்லப்படுது? क्यों सभी मनुष्य जान लिए कर கர்த்தர் சமீபமா. परमेश्वर நம்ம समीप பக்கத்துல है. இருக்காரு. परमेश्वर हमारे निकट ही खड़े हैं. நம்ம உட்கார்றதையும் எழுந்திருக்கிறதையும் அவர் பார்த்துட்டே இருக்காரு. हमारे उठना और खड़े रहना परमेश्वर देख रहे हैं. அப்ப அவரை எதுக்கு தெரிந்து கொண்டாரு? क्यों पौलुस को परमेश्वर ने चुन लिए? பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்தை சொல்ல. क्यों परमेश्वर उन्हें चुन लिया? अन्य जातियों राजा और इजरायलियों को सामने मेरे नाम प्रकट करने के लिए. இவ்வளவாய் பாடுபட வேண்டும். और कितना दुख उठाना है कर சந்தோஷமா அவர் ஏற்றுக்கொண்டார். वो खुशी के साथ वो अपनाइए. இந்த உலக வாழ்க்கையில நம்ம எது சம்பவித்தாலும் அதை மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். देखिए संसार के जीवन पर जो भी कार्य होने दीजिए वो परिपूर्णता से स्वीकार करना चाहिए. நம்ம வந்திருக்கோம், இப்போ ஜெயராணி வந்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய துக்கம் இருக்குது. देखिए अभी जयरानी माँ जी आए, हमारी जिंदगी में कई प्रकार के दुख है. அதை சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். उसे खुशी के साथ अपनाना चाहिए. हालेलुया. அது திருப்தியா நம்ம நன்றி சொல்லணும். उसे तृप्त के साथ धन्यवाद चढ़ाना चाहिए. நம்ம துன்பப்படுதமே அது என்ன அர்த்தம்? அது என்ன சொல்லணும்? நம்ம துன்பப்படுதமே. देखिए मैं तो दुख उठाती हूँ कर ऐसे बोलना क्या है? वो गुड़गुड़ाना है. என்னது? वो गुड़गुड़ाने की कार्य है. பார்த்துதான் நம்ம எல்லா துன்பமும் வருது. देखिए उन्हीं के नजरों में से सभी दुख हमारे पास आती है. அவருக்கு தெரியாம ஒண்ணுமே வரல. उनके अनजान में हमारे पास कुछ भी नहीं आता. ஏன் இப்படி வந்ததுன்னு
சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ऐसे क्यों आया कर कर बताने के लिए हमारे पास कुछ है ही நம்ம नहीं। ஒன்றுக்கும் கவலைப்படாம हमें किसी के बारे में चिंता न उठाकर எல்லாவற்றையும் குறித்து सभी कार्य के बारे உங்கள் में விண்ணப்பங்களை आपकी विनती ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் स्तुति के साथ प्रार्थना और विनती के साथ परमेश्वर के पास बता देना चाहिए। தேவன் கிடையாது. वो चुप बैठने वाला परमेश्वर नहीं है, சந்திப்பார். हमारी जरूरतों को நம்ம पूरा கண்ணீரை करेंगे, காண்கிற தேவன். हमारी आंसुओं को देखता है, ஆனா முறுமுறுக்க கூடாது. लेकिन हमें गुड़गुड़ाना नहीं चाहिए। வழியை எப்படி யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல ஞான் வழியை நானும் என் குடும்பத்தாரும் நம்ம சபையினரும் நம்ம தேசமும் அவருடைய வழியை கண்டுகொள்ள வேண்டும். देखिए यूहन्ना कैसा परमेश्वर की मार्ग को तैयार किया था, वैसे हमारे मार्ग, हमारे परिवार, हमारे कलीसिया और हमारे देश के मार्ग को सीधा करना, तैयार करना है। வனாந்தரத்துல அவங்க வழி நடத்தினாங்க ஆண்டவர், அவங்க முறுமுறுத்தாங்க, அதனால கானான் தேசம் போகவே இல்லை. देखिए इजराइलियों को परमेश्वर रेगिस्तान पर चलाए थे, लेकिन वहाँ गुड़गुड़ाने लगे, इसके लिए वह कानान देश में प्रवेश नहीं कर पाए। இல்லதான், वहाँ पानी ही नहीं था, ரொம்ப கஷ்டம்தான். वो तो बहुत कष्ट भरी நம்ம है। வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கு. देखिए हमारी जिंदगी में भी कई कष्ट ஏன் हैं। கஷ்டம் கஷ்டம்னா அது முறுமுறுக்கிறது. देखिए ऐसे कष्ट क्यों आया कर कर हम बताएंगे तो वो गुड़गुड़ाना की कार्य है, அதை மனரம்யமா ஏற்றுக்கொள்ளணும். वो पूरे दिल से अपनाना चाहिए। பிலிப்பியர் 4 சொன்ன மாதிரி மனரம்யமா இருக்கு கற்றுக்கொண்டேன். देखिए फिलिपियो 4 में लिखा है कि मैं पूरे मन से उसे स्वीकार किया ஏன்னா करता பவுல் है। சொல்றாரு, நான் எல்லாவற்றிலும் குறைபட்டாலும் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். देखिए पौलुस फिलिपियो में लिखा है कि मेरे कमियों में, घटियों में मैं पूरे मन में अच्छे से रहने के लिए सीखा हूँ। என்னை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? நம்ம எல்லாருக்கும் பலன் உண்டு. मुझे बल देने वाले प्रभु में से मैं सभी कार्यों को करने के लिए बल है। இனி மருமக வேலைக்கு போறதுனால நானும் பாதி வேலை பார்க்கணும். देखिए मेरे बहू काम पर जाती है, इसलिए मुझे भी आधा काम करना पड़ता है, பலனே இருக்காது. लेकिन मेरे अंदर बल ही नहीं रहता। இன்னைக்கு நான் துணி துவைக்கணும், நான் முதலே ஜெபம் பண்ணுவேன். देखिए मैं पहले ही प्रार्थना करूंगी कि हे परमेश्वर मुझे कपड़ा धोने के लिए बल देना நேச है। துணி துவைச்சிருவேன். आसानी से कपड़ा धुला देती வாஷிங் हूँ, மிஷின் தான், அது செமியில நிறைய வேலை இருக்கு. वॉशिंग मशीन, लेकिन आधा काम मुझे करना पड़ता है। பிறகு இஸ்திரி அடிக்க நிறைய துணி சேர்ந்துரும் எனக்கு தான், மற்றவங்களுக்கு இல்ல. मेरे कपड़े को इस्त्री करने के लिए बहुत आ जाता था, பலனே இருக்காது. मेरे अंदर बल ही नहीं रहता। நான் எல்லாத்தையும் இஸ்திரி அடிக்கணுமே அப்படி சொன்னா ஃபுல்லா அடிச்சிருவேன். मुझे बोलना है कि मुझे पूरा सभी कपड़ा इस्त्री करना है परमेश्वर। ஆண்டவர் வேண்டுறது கேட்கப்படுகிறது. देखिए परमेश्वर के पास जो भी विनती करते हैं वो सुना जाता है, मुझसे नहीं होगा। வாலிப நாட்களிலே எனக்கு குறுக்கு பலன் கிடையாது. देखिए जवानी के दिनों में मेरे कमर पर बल नहीं था। உங்கள மாதிரில 7 பிள்ளை பெற்றவர், குறுக்கு பலன் கிடையாது. देखिए मैं आपके समान नहीं है, 7 बच्चे को जन्म दी हूँ। வாலிப நாட்களிலும் பட்டி போடுவேன், देखिए जवानी के दिनों में मैं पट्टी लगाती थी कमर पर, பட்டி போடுவேன். अभी भी कमर पर पट्टी डालती ஒரு हूँ। கூட்டு வைக்கணும்னா அதை நறுக்கணும்னா குறுக்கு விளைக்குது. एक सब्जी रखना है तो उसे सब्जी को काटना है तो कमर दुखने लगता है। பலன் தருகிறவர் ஆண்டவர். बल देने वाला परमेश्वर है। வயசாயிட்டு வயசு குறை அப்படின்னு கிடையவே கிடையாது. उम्र घट गया है, कम उम्र वाले हैं, वैसा कुछ है ही नहीं। ஏன் அனுபவம், வார்த்தையில ஜீவன் இருக்குது. मेरे अनुभव से मैं बताती हूँ कि वचन पर जीवन है। என்னை பலப்படுத்தின கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நாம ஒவ்வொருக்கும் பலன் இருக்குது. मुझे बल देने वाले परमेश्वर के सभी कुछ कार्य करने के लिए मेरे अंदर उनका बल அதை है, விசுவாசிக்கணும். उसे विश्वास करना நம்ம चाहिए। விசுவாசிக்கலைன்னா என்னல அது பாவம். यदि हम विश्वास नहीं करते हैं तो वो पाप है। கிறிஸ்துவங்களை அடிச்சு நொறுக்குறது தான் தேவ சித்தம்னு பவுல் நினைச்சாரு. पौलुस सोचने लगे कि मसीह को मार कर गिराना है, परमेश्वर की इच्छा कर सोचने लगे। இன்னைக்கு 3:45 நம்ம முடிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வேலை செய்ய வேண்டியிருக்காங்க, இடிஞ்சு விழுந்துட்டு. देखिए हमें आज जल्दी खत्म करना है क्योंकि वहाँ काम बाकी है। அப்ப பவுல் மனரம்யமா இருந்தார், ஜெயில இருந்து மற்றவங்களுக்கு நிருபம் எழுதுவார். देखिए पौलुस बंदीगृह में रहकर पूरे दिल से पत्र लिखते हैं, சந்தோஷமா இருங்க. आनंदित रहो। அவர் அங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கார், लेकिन ஜெயிலையும் மகிழ்ச்சியா இருக்கார். बंदीगृह में परमेश्वर के अंदर आनंदित है। இசைக்கியா ராஜா, एसेकिया राजा, அவர் ஏசாயா 38:1. ऐसाया 38:1
ஏசாயா 38:1 ईसाया 38:1 அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னால வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். देखिए हम हर लोग परमेश्वर के राज को जाते पहले अपने घराने को देनी व करना है. யார் ஒழுங்குபடுத்த முடியும்? कौन संभाल पाएगा? யார் ஒழுங்குபடுத்த முடியும்? कौन संभाल पाएगा? மனம் திரும்பி வேதத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது நம்ம வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவோம். जो भी मन फिराकर पवित्र शास्त्र के वचन को महिमा करते वह संभाल पाएगा. இப்ப எசேக்கியா ராஜா, अब एसेकिया राजा, அவங்க அப்பா ஆகாஷ் उसके पिता आहाज யோதாமுக்குள்ள மகன். योदाम की बेटा था. யோதாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தாரு. योदाम परमेश्वर की डरवैरी था. இந்த ஆகாஷ் அப்படி இல்லை. लेकिन ये आमोस वैसा नहीं था. விக்கிரக ஆராதனை செய்யவும், கோயிலை அடைச்சு போடவும், கோயிலுக்குள்ள விக்கிரகத்தை வைக்கவும், இப்படி मूर्ति पूजक थे और कलीसिया को बंद कर कर और वहाँ मूर्ति पूजा भी करता था. இப்படி இவர் செஞ்சுட்டு இருந்தாரு. ऐसे कार्य को वो कर रहा था. இப்ப பிறகு இவர் இறந்து போறாரு. अब वो मर भी गए. அது பிறகு எசேக்கியா ராஜா எல்லாம் கேக்குதானே சொல்றது? கேக்குதா? என் தங்கச்சி ஒன்று சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த எசேக்கியா ராஜா ஆகாஷோட மகன் தான். वो आमोस की बेटा था. ஆனா ஆகாஷ் आहाज की बेटा ஆமோஸ் उनका आमोस दुख. இல்லம்மா, எசேக்கியா வந்து ஆகாஷுக்குள்ள மகன் தானே. ஆமா ஆகாஷ் இந்த ஆமோஸ் ஏசாயா அப்போ ஆமோஸ் குமாரன் ஏசாயா ஆகாஷ் மகன் ஏசாயா. இவர் வந்து அவர் மகன் தான், ஆனா இவர் கர்த்தருடைய மனுஷனா இருக்காரு. वो उनका ही बेटा था लेकिन वो परमेश्वर का व्यक्ति है. ராஜவரம் ஏற்படுத்தின உடனே விக்கிரகத்தெல்லாம் எல்லாம் எடுத்து ஆசாரியர்களை வச்சு சுத்திகரிக்காரு. उनके पास राज्य आते ही वो पूरा शुद्ध कर कर பண்டிகை கொண்டாடுறாங்க. சாலமோன் நாட்கள்ல கூட இப்படி பண்டிகை இல்லை. और उत्सव मनाने लगते हैं. जैसे सालोमन के दिन में भी ऐसे उत्सव नहीं मनाते थे. இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும் சொல்லி விடுதாரு, நம்ம பண்டிகை ஆசரிப்போம், இவ்வளவு நாள் நம்ம ஆசரிக்கல, அதனால ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. देखिए इजरायली के गोत्रों को भी बेचते हैं कि हमें उत्सव मनाना है. उत्सव नहीं मनाए थे इसके लिए परमेश्वर उनके हाथों में सौंप दिए कर कर. துன்பம் வர்றது நம்மை ஆராய்வதற்கு. देखिए हमारे अंदर दुख आना अपने आप को जानने के लिए, जांचने के लिए, வசனத்தின்படி நடப்பதற்கு. उनकी वचन के अनुसार चलने के இப்ப लिए. இவர் வந்து ஆலயத்தை திறந்து எல்லாம் சுத்திகரிக்காரு. अभी वह कलीसिया को खोलकर पूरा शुद्ध करता है. 2 நாளாகமம் 31:21. दूसरा इतिहास 31:21. 31:21 31:21 அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அவர் முழு மனசோடு எல்லாம் செய்தாரு. 12 கோத்திரத்துக்கும் சொல்லி அனுப்புறாரு. அவங்க பரிகாசம் பண்ணாங்க, அப்புறம் வந்துருந்தாங்க. पूरे 12 गोत्रों के लिए बेचते. पहला वो बोलकर बेचते, पहला वो टट्टा उड़ाते लेकिन वापस आने लगते हैं. அப்போ இப்படி நல்லா இருக்கும்போது சனகரிப்பு வராங்க. देखिए अच्छे से ऐसा है. अभी सनगरीब वहां आता है. எருசலேமை முற்றுகை இடுறாரு. यरूशलेम को घेर लेता है. சனகரிப்பு எல்லாரும் ஜெயிச்சிட்டாரு. அதனால எசேக்கியாவும் ஜெயிக்கலாம்னு அவர் நினைக்காரு. सनगरीब सोचता है कि मैं सभी से विजय होकर आया हूँ, इसलिए एसेकिया को भी विजय पाऊंगा कर कर. நம்ம மற்றவங்க பார்வைக்கு அற்பம் உள்ளவங்களா சின்னவங்களா தெரியலாம். देखिए हम दूसरों की नजर में तुच्छ और छोटा माना सकते हैं. ஆனா ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா அதுக்கு பெரிய மகத்துவங்களை உண்டாக்கும். लेकिन यदि परमेश्वर हमारे अंदर है तो महान कार्य को दिखलाएगी. சனகரிப்பு யூத பாஷையில சொல்லுவான். सनगरी अभी यहूदियों की भाषा में कहता है. அதுக்கு முன்னால எசேக்கியா ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. उसके पहले एसेकिया प्रजा के पास बताता है. 32:7-8. 32:7 और 8. 2 நாளாகமம் 32. दूसरा इतिहास. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை
நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஜனங்கள் இவர் சொன்னதை கேட்டுட்டாரு. देखिए प्रजा इनकी बात में आने लगे. யுத்தத்துக்கு வர பெரிய ராஜாவா இருக்கலாம், युद्ध में आने वाला एक महान राजा हो सकता है, ஏன்னா அவனுக்கு மாம்ச பயம் இருக்குது. लेकिन उनके सहारा तो मनुष्य ही का நமக்கு है. அப்படி இல்ல. लेकिन हमारे लिए वैसा நமக்கு नहीं தேவ है. பயம் இருக்கு, தேவன் நம்மை நடத்துறாரு. देखिए हमारा सहायता परमेश्वर की ओर से और परमेश्वर खुद चलाएंगे. நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் நம்மை நடத்துகிறார். देखिए हमारे हर एक कार्य को परमेश्वर हमें चलाते हैं. ஜெபம் பண்ணுறதுல சோம்பலா இருக்க கூடாது. देखिए प्रार्थना में आलसीपन नहीं होना चाहिए. அவரை சும்மா இருக்க விடக்கூடாது. उसे हमें ऐसे रहने के लिए नहीं देना चाहिए. தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், देश के लिए प्रार्थना करना है, कलीसिया के लिए प्रार्थना करना है, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். खुद के परिवार के लिए प्रार्थना करना है. சிலவங்க சொல்லுவாங்க நமக்காக ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. देखिए कुछ लोग कहते हैं कि अपने लिए प्रार्थना नहीं करना चाहिए. பைபிள் அப்படி எழுதியிருக்கா? पवित्र शास्त्र में ऐसा लिखा है நமக்காக कि ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கா? अपने लिए प्रार्थना नहीं करना है कर ஆண்டவரே சொல்றாரு, எருசலேமின் குமாரத்திலே உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். खुद परमेश्वर कहा है कि यरूशलेम की स्त्रियां अपने लिए और अपने बच्चे के लिए प्रार्थना कर विलाप करो. ஏன்னா சாத்தான் எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். देखिए कैसा शैतान घूम फिरता है कि किसी निगाल खाओ कर. பெரிய ராஜாவா இருக்கலாம், वो तो महान राजा हो सकता ஆனா है, எசேக்கியா சின்ன ராஜா. ऐसे क्या तो छोटा राजा है. இவர் சொல்றாரு ஜனங்களுக்கு அவங்களுக்கு மாம்ச புயம். लेकिन ऐसे के यहाँ कहते हैं उनके पास जो है वो मनुष्य की है. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவ புயம் இருக்குது. लेकिन हमारे पास परमेश्वर की सहायता, जो भी आज मन फिर कर आए सभी के पास परमेश्वर की सहायता है. நம்ம ஆவியின்படி நடந்தோம்னா செய்ய முடியாத காரியத்தையும் நம் மூலமாக செய்வார். देखिए हम आत्मा में चलेंगे, जो भी कार्य नामुमकिन है लेकिन परमेश्वर वो कार्य हमारे सहारा करेंगे. சனகரிப்பு வந்து நிருபம் எப்படி எழுதியிருக்கான், எல்லா தேவர்களை பேச மாதிரி இஸ்ரவேல் தேவனையும் பேசணும். देखिए सनगरिब कैसा पत्र में लिखा है कि सभी देवताओं को कैसे तुच्छ मानकर लिखा था, वैसे ही इजराइल की देवता के बारे में भी लिखा है. எல்லா தேவர்களையும் அவன் ஜெயிச்சான், ஆனா இஸ்ரவேல் தேவனை அவன் எப்படி ஜெயிக்க முடியும்? देखिए सभी देवताओं को उसने विजय पा लिया है, लेकिन इजराइल की देवताओं से वो कैसा विजय हो पाएगा. 20 வசனம் வாசிமா இயேசு. 20वां वचन को 32:20. दूसरा इतिहास में वही 20वां वचन को पढ़िए. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி இது போட்டார்கள். நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ये हमारे लिए लिख कर दिया है. மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். देखिए मनुष्य हमें तुच्छ मान நம்ம सकते हैं. புறக்கணிக்கப்பட்டிருக்கமே சொன்னா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. நன்றி ஆண்டவரே சொல்லணும். देखिए मनुष्य में तुच्छ मानते कर नया बोलते हुए परमेश्वर को धन्यवाद देना நம்ம चाहिए. தேவைகள் எல்லாம் சந்திப்பார். கடைசி காலமா இருந்தாலும் நம்ம தேவைகளை சந்திப்பார். अंतिम दिन होने दीजिए, परमेश्वर हमारे कार्य को सभी को संभालेंगे. இப்ப எல்லாரும் இவருடைய கீர்த்தியை கேட்டு பரிசு வந்துட்டே இருக்கு. देखिए सभी इन कीर्तियों को यहाँ इनको सुनकर यरूशलेम में बैंड आ रहा था. சோமலாம இருந்தாரு, சுகம் கொடுத்தாரு. அதை இப்ப கேட்கறதுக்கு நிறைய பேர் செய்தி எல்லாம் போயிட்டு. देखिए बीमार थे, चंगा हो गए, पूरे देश पर इनकी समाचार फैल गया. எசேக்கியா ராஜாவுக்கு எல்லாரும் பரிசு கொண்டாடுறாங்க. देखिए ऐसे के राजा के लिए सभी अनमोल वस्तुएं लेकर आ रहे थे.